வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னைத் தேடி ஒரு பயணத்தைத் தொடங்குகிறான். அந்த பயணத்தின் பாதை எங்கு தொடங்குகிறது, எங்கு முடிகிறது? இந்த பிரபஞ்சத்தின் அசைவுக்குப் பின்னால் உள்ள ரகசியம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாம் தேடுகிறோம். இன்று நாம் ஒரு ஆன்மீகப் பயணத்தைத் தொடங்கப் போகிறோம். ஆம், உலகின் தொன்மையான ஆழமான தத்துவங்களை உள்ளடக்கிய ஒரு கோவில், ஒரு கலை, ஒரு அறிவியல் மையம். அதுதான் சிதம்பரம் நடராஜர் கோவில். ஒரு கையை மேலே தூக்கி, ஒரு காலைத் தூக்கி மறு காலை அசனின் மீது வைத்து, ஒரு மான், ஒரு உடுக்கை, ஒரு நெருப்புடன். இந்த தெய்வம் ஆடுவது வெறும் நடனம் அல்ல. அது இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கம், அதன் இயக்கம், அதன் முடிவு, மறு உருவாக்கம் என எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு மகா தத்துவம். வாருங்கள், சிதம்பரம் நடராஜர் கோவில், அதன் வரலாறு, அதன் தத்துவங்கள் மற்றும் அதைச் சுற்றியுள்ள அறிவியல் உண்மைகளைப் பற்றி விரிவாகப் பார்க்கலாம். 1. சிதம்பரத்தின் தொன்மையான வரலாறு. சிதம்பரம். இந்தக் கோவிலின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. இந்தக் கோவில் இருந்த இடம் ஒரு காலத்தில் தஞ்சை வனம், தில்லாய் வனம் என்றழைக்கப்பட்ட ஒரு அடர்ந்த காடு. இங்குதான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதாகச் சொல்லப்படுகிறது. புலிப்பாக்கிய முனிவர் மற்றும் பதஞ்சலி முனிவர் இருவரும் சிவபெருமானின் நடனத்தைக் காண இங்கே வந்தனர். அவர்களின் தவம் காரணமாகவே சிவபெருமான் இங்கு நடனமாடி இருவருக்கும் காட்சியளித்தார். இந்த முனிவர்கள் வழிபட்டதால்தான் இந்தக் கோவிலின் மூலவர் தில்லைக்கூத்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். பின்னர் சோழர்கள், பல்லவர்கள் போன்ற பல மன்னர்கள் இந்தக் கோவிலைக் கட்டி பல திருப்பணிகளைச் செய்துள்ளனர். குறிப்பாக சோழ மன்னர்கள் நடராஜரைத் தங்கள் குலதெய்வமாக கருதி கோவிலுக்குப் பொன் கூரை வேய்ந்தனர். அதனால்தான் இந்தக் கோவிலின் கருவறை பொன்னம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. 2. நடராஜரின் நடனத் தத்துவம், பஞ்சகிருத்தியம். நடராஜரின் ஆனந்த தாண்டவம் 5 முக்கியச் செயல்களைக் குறிக்கிறது. இவற்றைத்தான் நாம் பஞ்சகிருத்தியங்கள் என்கிறோம். படைத்தல். சிருஷ்டி சோகஸ்மைலி நடராஜர் கையில் வைத்திருக்கும் உடுக்கை இந்தப் பிரபஞ்சத்தின் முதல் ஒலியான ஓம்காரத்தைக் குறிக்கிறது. ஒலியிலிருந்துதான் இந்தப் பிரபஞ்சம் உருவானது. காத்தல். சிதி சோகஸ்மைலி அவரது இன்னொரு கையில் உள்ள அமிமுத்திரை, பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று அருள்பாலிக்கிறது. இது இந்தப் பிரபஞ்சத்தை அவர் காக்கும் செயலைக் குறிக்கிறது. அழித்தல். சம்ஹாரம் சோகஸ்மைலி அவரது கையில் உள்ள அக்னி, நெருப்பு எல்லாவற்றையும் அழித்து மீண்டும் புதுப்பிக்கும் சக்தியைக் குறிக்கிறது. அழிவு என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். மறைத்தல். திரோபவம் சோகஸ்மைலி அவர் காலடியில் உள்ள அபஸ்மாரன் என்ற அசுரன் நம்மை ஆட்கொள்ளும் அறியாமையையும் அகங்காரத்தையும் குறிக்கிறான். அதை மிதித்து இறைவன் நம்மை உண்மையை அறிய விடாமல் மறைக்கிறான். அருளல். அனுக்கிரகம் சோகஸ்மைலி அவர் தூக்கியுள்ள பாதம் இந்த அறியாமையிலிருந்து நம்மை விடுவித்து மோட்சத்தை அடையும் வழியைக் காட்டுகிறது. அதுதான் நமக்கு இறைவன் அளிக்கும் புத்தி என்னும் அருளாகும். 3. சிதம்பர ரகசியமும் அறிவியல் உண்மைகளும். நண்பர்களே, சிதம்பரம் நடராஜர் கோவிலின் மிக முக்கியமான பகுதியை குறித்து இப்போது பார்க்கலாம். அதுதான் சிதம்பர ரகசியம். நடராஜர் சன்னதிக்கு அருகில் ஒரு திரை நீக்கப்படும்போது அங்கு ஒரு வெற்றிடத்தை மட்டுமே நாம் காண முடியும். தங்கத்தாலான வில்வ மாலைகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். இந்த வெற்றிடம்தான் சிதம்பர ரகசியம். தத்துவம் என்னவென்றால், இறைவன் உருவமற்றவன், அவன் வெளிச்சமாக, ஒளியாக மட்டுமே இருக்கிறான் என்பதைக் குறிக்கிறது. ஆகாயம் அல்லது ஆகாயலிங்கம் என்று இதைக் குறிப்பிடுவார்கள். நம்முடைய மனமும் சிந்தனைகளும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் உருவமற்றது என்பதை இது உணர்த்துகிறது. அறிவியல் உண்மைகள். உலகத்தின் மையம். புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி சிதம்பரம் நடராஜர் கோவில் சரியாக உலகின் பூமத்திய ரேகையின் மையத்தில் அமைந்துள்ளது. மனித உடல் அமைப்பு. இந்தக் கோவில் மனித உடலின் அமைப்பைப் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. 9 கோபுரங்கள் மனித உடலின் 9 வாயில்களையும், கருவறையின் பொன்னம்பலம் மனிதனின் இதயத்தையும் குறிக்கிறது. சூரிய ஒளி. ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் முதல் நாள் சூரியனின் கதிர்கள் நேராக மூலவர் நடராஜரின் மீது படுகின்றன. இது அந்தக் கோவிலின் துல்லியமான கட்டுமானத்தைக் காட்டுகிறது. பஞ்சபூதத் தலங்கள். பஞ்சபூதங்களுக்கான 5 தலங்களில் சிதம்பரம் கோவில் ஆகாயத்தலமாகக் கருதப்படுகிறது. நடராஜரின் நடனம் ஒரு தத்துவம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் ஒரு பிரதிபலிப்பு. பிறப்பு, இறப்பு, படைத்தல், அழித்தல் என எல்லாமே ஒரு சுழற்சியாகத்தான் நடக்கிறது. இந்தச் சுழற்சியின் ஒரு அங்கமாகத்தான் நாமும் இருக்கிறோம். அழிவுக்குப் பின் ஒரு புதிய படைப்பு இருக்கிறது. துன்பத்திற்குப் பின் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது.
அறியாமைக்கு பின்னால் ஞானம் இருக்கிறது. இந்த உண்மைகளைத்தான் சிதம்பரம் நடராஜர் கோவில் நமக்குச் சொல்கிறது. இந்த அற்புதமான பயணத்தை உங்களுடன் பகிர்ந்ததில் மகிழ்ச்சி. நீங்கள் சிதம்பரம் சென்று வந்த அனுபவம் இருந்தால் அதை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். மீண்டும் ஒரு புதிய தத்துவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.